ஸோ ஹை கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லைட் பேக் கேம்ப்ன்ற ஒரு சீரிஸில் சீசன் 1 எபிசோட் 1 தான். ஸோ இதான் நம்ம செகண்ட் சேனலில் ஃபஸ்ட் வீடியோன்றனால மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் தான் அனிமில் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி வாங்க அவ்வளோ நம்ம செம வீடியோக்குள்ளே போயிடலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட சைக்கிளை ஓட்டிக்கிட்டு தன்னை சுற்றி இருக்க சீனரியை ரசிச்சுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டனல் வழியாக போய் லேக் மொட்டோசுக்கோன்னு ஒரு இடத்துக்கு போகிறா. ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் மவுண்ட் ஃபியூஜி இருக்குது. அவள் ஃபோனில் டைமை பார்த்துட்டு கிளம்புறா. அவள் போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ரெஸ்ட் ரூம் கிட்ட தூங்கிட்டு இருக்கு. இவளுக்கு என்னாச்சு இங்கே தூங்கிட்டு இருக்கா? இந்த கிளைமேட்டு கோல்டு பிடிச்சிக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. நான் மவுண்ட் ஃபியூஜியை பார்க்க நைட் ஸ்டே பண்ணணும்னு சொல்ல சரி உங்கள் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. இங்கே ஃபாரஸ்ட்டில் இருக்க ஃபயர்வுட்லாம் நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. இந்த சின்ன பொண்ணு கேம்போட வந்திருக்கான்னு ஒருத்தர் கேட்க வந்துட்டிங்களா? ஆமாம் அந்த பொண்ணு கேம்போட தான் வந்திருக்கு. இருந்தாலும் ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கான்னு பேசிகிட்டு இருக்காங்க. அவள் அந்த லேக்கு கிட்ட வந்தோடனே மூச்சை இழுத்து விட்டுட்டு இங்கேயே கேம்பை போட்டுற வேண்டியதானே டென்ட்டை கட்ட ஆரம்பிக்கிறா. அவளுக்கு தேவைப்படுற சேரு பெட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு சேரை போட்டு ஃப்ரீயாக உட்காந்துட்டு இருக்கா. அவள் ஹீட் பேக் வச்சுக்கிட்டு நீ கேம்ப் ஃபயர் தேவைப்படாதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு 5 டிகிரியாக மாறுது. கேம்ப் ஃபயர் வைக்கக்கூடாது, கேம்ப் ஃபயர் வச்சுன்னா புகை வரும், அப்புறம் ட்ரெஸ்ஸில் ஓட்ட போடுன்னு யோசிச்சுட்டு இருக்கா. அவளும் வேறு வழி இல்லாமல் ஃபயர் வுட் கலெக்ட் பண்ண போகிறா. அதுக்கு முன்னாடி பைன் கோன்னு ஒன்று கலெக்ட் பண்ணுறா. இந்த பைன் கோன் ரொம்பவே ட்ரையாக இருக்கனால டக்குன்னு பற்றிக்கும். ரொம்பவே நிறைய கலெக்ட் பண்ணிட்டேன், பரவாயில்ல இருக்கட்டும். அடுத்து ஃபயர்வுட் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ட்ரையாக எடுக்க பாருங்கள், இல்லைனா அது பற்றிக்காது. அது இல்லைனா பாப்பாக வாய்ப்பு இருக்குது. இதே ஃபயர்வுட்டை நீங்கள் ஸ்டோரில் வாங்கினீங்கன்னா 500 to 400 yen வரும். அதனால தான் கேம்ப் சைட்டில் இருக்கவங்கலாம் ஃப்ரீயாகவே எடுத்துக்க சொல்கிறாங்க. அவளோட கத்தியை யூஸ் பண்ணி ஃபயர்வுட்டை பீஸ் பீஸாக வெட்டி வைக்கிறா. சரி ரெஸ்ட் ரூம் போகணுன்ட்டு அங்கே ரெஸ்ட் ரூம் போகிறா. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்திருக்கா, இருந்தாலும் தூங்கிட்டு இருக்கா. அவள் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டு அந்த பைன் கோனை வந்து பார்த்தீங்கன்னா பற்ற வைக்கிறா. அது லைட்டாக பற்றிக்கும். அது மேலே ஃபயர்வுட்டை போட்டு பார்த்தீங்கன்னா ஃபயர் முட்டுறா. என் ஃபேஸ் ட்ரை ஆகும், இங்கே ஸ்மோக் வரும். இருந்தாலும் இந்த வாமா யாராலையும் கொடுக்க முடியாது. அவளோட கேம்பிங் ஸ்டவ்வில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் வச்சுட்டு புக்கு படிக்கும் போது மெசேஜ் வருது. ரெண்டு எங்கே இருக்கன்னு மெசேஜ் வர மவுண்ட் ஃபியூஜியை ஃபோட்டோ எடுத்து அனுப்புறா. ஓ மவுண்ட் ஃபியூஜி கிட்ட இருக்கியா, சேஃபாக இருப்பேன் நம்புறேன், கோல்டு பிடிக்காம பார்த்துக்கன்னு மெசேஜ் அனுப்ப பார்த்துட்டு சிரிக்கிறா. அங்கே இருக்க சீனரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக காட்டியிருப்பாங்க. சகுரா இந்த பொண்ணு எங்கே தான் போனா இன்னுமா வீட்டுக்கு வரலன்னு ஒரு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கா. வீட்டு காட்டுறாங்க. இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட லேண்டன் வெளில எடுக்கணும் போல எடுத்து வச்சுட்டு ரெஸ்ட் ரூம் வரதும் கிளம்புறா. போயிட்டு வந்துட்டு வெளில பார்க்குறேன் அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு திரும்ப பின்னாடி இந்த பொண்ணு அழுதுகிட்டே நிற்கிது. ஐயோ பேனு இந்த பொண்ணு பயந்துகிட்ட ஓட இந்த பொண்ணு பின்னாடி போய் விழுந்துருது. அப்போனா உங்கள் வீட்டில் இருக்கவங்க எம்என்எஸ்கே வீடு மாற்றிட்டாங்கல்ல. அது மட்டும் இல்லாமல் நீ சைக்கிள்லேயே மவுண்ட் ஃபியூஜியை பார்க்கணுன்னு வந்திருக்க. உனக்கு டயர்டாக இருந்தனால அங்கேயே படுத்து தூங்கிட்ட. நீ வேணா கீழே ஒரு டனல் இருக்குது அது வழியாக போனான்னு சீக்கிரமாக போயிடலாம்னு சொல்ல இல்லை அது பயமாக இருக்குன்னு கத்துது. நீ வேணா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இங்கே வர சொல்லுன்னு சொல்ல ஆமாம் என்கிட்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்குன்னு தேட கையில் கார்டு தான் மாட்டுது. உனக்கு ரேமன் வேணுமா? நிஜமாவா? 1500 என்ன வேணும் கேட்க இந்தாங்க என்கிட்ட 15 தான் இருக்குது இப்போதைக்கு வச்சுக்கோங்கன்னு தரா. நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சுட தண்ணி வைக்கிறா. ஆமாம் நீ ஏன் அந்த கேம்ப் ஃபயரில் வைக்கலான்னு கேட்க அது என்னோட பாட்டை பிளாக் கலரில் ஆக்கிரும். ஓ அதனால தான் நீ ஸ்டவ்லாம் வச்சிருக்கியா? நீ ப்ரோ தான் சொல்ல. அவ்வளோ எதில் ப்ரோன்னு யோசிச்சுட்டு இந்தா என்னோட ஃபோன் உங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுன்னு சொல்ல அவங்க வீடு மாறிட்டாங்க, எனக்கு நம்பர் ஞாபகம் இல்லை. சரி உன் நம்பர் சொல்லுன்னு சொல்ல அதுவும் எனக்கு ஞாபகம் இல்லை. வயிற்றுலேருந்து சவுண்டெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. தண்ணி சுட்டுருச்சுன்னு சொல்ல கப் நூடுல்ஸில் ஊற்றி வைக்கிறா. இவ தும்ம சந்தேகமே வேணாம் உனக்கு கோல்டு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேம்ப் ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெருசாக்குறா. அவளும் தேங்க்ஸ் இது வாமா இருக்குன்னு சொல்கிறா. நான் மட்டும் தான் தனியாக இருக்கேன்னு நினச்சேன், இன்னொருத்தவங்களோட பண்ணால் கேம்ப் ஃபயர் இப்படி தான் இருக்கும் போல. கப் நூடுல்ஸ் ரெடி ஆக சாப்பாடுக்கு நன்றின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறா. அவளை அந்த நூடுல்ஸை வாயில் வைக்க முடியல, இருந்தாலும் அவ்வளோ சூடாக சாப்பிட்றா. அது ரொம்ப நல்லா இருக்கு போல, அதான் இப்படி பண்ணுறா. நான் யோசிக்க இது என்னோட வாய் சுட்டுச்சுன்னு க்யூட்டாக சொல்ல அவள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா போல. அவள் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அவளை பார்த்து இவ என்னோட ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கா, இவ்வளோவா கேம்பிங் பண்ணுறா, இருந்தாலும் ரொம்ப க்யூட்டாகவும் இருக்கா. ஆமாம் நீ எங்கேருந்து வர? ஆமாம் நான் நுபுச்சோன்ற ஒரு இடத்துலேருந்து வரேன். நுபுச்சோவா? அது ரொம்ப தூரமாச்சு, சைக்கிள்லேயே வந்த? ஆமாம் என்னோட அக்கா கேம்பிங் பண்ணி மவுண்ட் ஃபியூஜியை பார்க்கணும்னா எப்படி 1000 என்ன ஆயிருன்னு சொன்னா, அதனால தான் சைக்கிள்லேயே வந்தேன்னு சொல்கிறா. நீ இவ்வளோ நேரம் அதானே சொல்லிக்கிட்டு இருந்த, அதோ அங்கே மவுண்ட் ஃபியூஜியை பார்த்துட்டு இப்போ என்னோட அக்கா நம்பர் ஞாபகம் வருதுன்னு சொல்கிறா. இங்கே சீனை கட் பண்ணிட்டு என் தங்கச்சி தான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணியிருந்தாலும் மன்னிச்சுக்க, இந்த அதை வச்சுக்கோன்னு சொல்ல இல்லை வேணான்னு சொல்கிறா. உன்ட்ட ஃபோன் இல்லாமல் வெளில வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, இந்த காரில் 2 தூக்கி போடுறா. நான் போயிட்டு வரேன் கோல்டு பிடிக்காம பார்த்துக்கன்னு சொல்கிறா. இவ்வளோ டாட்டா சொல்லிட்டு கப் நூடுல்ஸு கிவிஸா மாறிடுச்சு. நான் திருப்பி போய் அந்த ரேடியோ கேட்கணும்னு கிளம்ப நில்லு, இந்த என்னோட நம்பர், அப்புறம் உன்னோட கப் நூடுல்ஸுக்கு நன்றி, அடுத்த ட்ரிப்பில் நல்லா கேம்பிங் பண்ணலான்னு சொல்கிறா. இந்த பொண்ணு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு அவள் கொடுத்த நம்பரை பார்த்துட்டு கிளம்புறா. இன்னும் உனக்கு 2 நாளில் ஸ்கூல் இருக்குல்ல? ஆமாம். சரி அக்கா நம்ம வீட்டில் ஏதாவது டென்ட் இருக்கான்னு கேட்க ஆமாம் பெரிய சைஸில் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். மவுண்ட் ஃபியூஜி உன்னை 200 நாள் கண்டிப்பாக பார்க்க வருவேன்னு சொல்ல உன்ட்ட ஒன்று சொல்லணும், உன் மேலே ஏன் ஸ்மோக் ஸ்மெல் அடிக்குன்னு கேட்க நிஜமாவா? இங்கே சீனை கட் பண்ணிட்டு அடுத்த நாள் காட்டுறாங்க. நான் கிளம்புறேன்ட்டு அந்த பொண்ணு சைக்கிள் எடுத்துக்கிட்டு தன்னை சுற்றி இருக்க சீனரியை ரசிக்கிட்டே போகிறா. அந்த ஸ்கூலுக்கு போகும்போது 2 பேர் இவ்வளோ பார்க்குறாங்க. ஸோ இந்த 2 கேரக்டரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, செகண்ட் எபிசோடில் யூஸ் ஆகும். அதே நேரத்தில் ஸ்கூலுக்குள்ளே காட்டுறாங்க. அந்த கேம்பிங் பண்ணுற பொண்ணு இங்கே தான் இருக்கா. ஷூராக் எங்கே இருக்குது? இங்கே இல்லை அங்கிட்டு இருக்கு. அப்போ கூட இந்த பொண்ணு அவளை கவனிக்கல. நம்ம கேம்பிங் பண்ணி ஆகணும்,
நம்ம ஏப்ரல் அப்போ அவுட்டோர் கிளப் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இங்கே ஆல்ரெடி நவம்பர் ஆயிடுச்சு. நம்ம வின்டர் கேம்பிங் பண்ணணும்னா முக்கியமாக சில விஷயம் தேவைப்படும். முக்கியமாக ஈடு இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும்னு சொல்கிறா. ஸோ இதோட இந்த எபிசோடு முடியுது. நம்ம சேனலில் பார்க்குறவங்க இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, எனக்கு நல்லா தெரியும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அனிமேல வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். பாய்.